ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வாழைத்தண்டு சூப். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக கடைகள்லாம் வாழைத்தண்டு சூப் வாங்கி நம்ம குடிச்சிருப்போம். ஆனால் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணலாம். பொதுவாக சூப் நல்லா திக்காக வர்றதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்ப்பாங்க. நம்ம அந்த மாதிரி எந்த மாவும் இல்லாமல் சூப்பராக செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சின்ன தக்காளியை 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி மோரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை முதல்ல சேர்த்துக்கலாம். கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நல்லா வேக வச்சு நம்ம அரைச்சி தான் அந்த சூப்பில் சேர்க்க போகிறோம். அதனால் முழுசாகவே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம தண்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். தண்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் நூலாக வரும். அதெல்லாம் கைட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மோர் தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா குக்கரை வச்சு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல மையாக அரைஞ்சி வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்துருச்சு. நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ஆவி பறக்க சூப்பரான சூப் ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு வாழைத்தண்டு. இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம்ல அந்த வாழைத்தண்டு, இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்சியில் அரைக்கணும், இல்லைனா மிக்சி கெட்டு போயிடும். ஸோ நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ இது நல்லா ஆறட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ இது கூடவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல தண்ணி, அது கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இப்போ நம்ம அரைச்ச விழுதில் உள்ள அந்த எல்லா சத்துக்களும் நமக்கு இந்த தண்ணியில் கிடைக்கும். உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதையும் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம்ல அந்த தண்ணியை முதல்ல ஊற்றிக்கலாம். இதை ஊற்றுனதுக்கு அப்புறம் இது கூடவே நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த விழுது இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் செஞ்சிங்கன்னா கடையில் உள்ள மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாராக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இப்போ இதில் நல்லா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். முதல்ல நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கடைசியாக சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வாழைத்தண்டு சூப் நமக்கு ரெடி ஆகிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சூப். அதுவும் நம்ம திக்னஸ்க்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா இந்த சூப்பை நைட்டு டின்னராக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். இந்த சூப்பரான சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.